கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு இடைப்படுகின்ற வார்த்தை ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். களஞ்சியத்திலே இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடும் கூட தீர்க்க தரிசனமாக இடைப்பட விரும்புகிறார். இந்த வார்த்தையில அந்த முதல் பாகத்தை நம்ம பார்க்கும்போது களஞ்சியத்திலே இன்னும் விதை தானியம் உண்டோ? அப்போ அங்கே விதை அப்படிங்கிற சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தைக்கு நான் விசுவாசிக்கிறேன், அது அவருடைய வார்த்தை. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அவருடைய வார்த்தை தான் விதையா இருக்கிறது. எதெல்லாம் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் அவர் கொடுத்திருக்கிறாரோ அது எல்லாம் விதையாய் இருக்கிறது. இன்னும் அது என்ன செய்யலை, உங்களுக்கு அது ஃப்ரூட்ஃபுல் ஈல்டு இன்னும் தரல. அந்த விதையாகவே இருக்கிறத நீங்க பார்க்குறீங்க. இன்னும் என் வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தம் அப்படியே இருக்குது, இதுக்கான எந்த அறிகுறியும் நான் பார்க்கலையே, இந்த வாக்குத்தத்தம் என்றைக்கு என் வாழ்க்கையில நிறைவேறும் என்று சொல்லி நீங்க காத்து கொண்டு இருக்கலாம். அந்த வார்த்தை அப்படியே விதையாக இருக்கிறது. அந்த விதை இன்னும் அது என்ன செய்யப்படலை, அது முளைப்பிக்கப்படலை அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை உணர்ந்து கொண்டிருப்பீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறத் தொடங்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அந்த வார்த்தை எது விதையாய் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் அது பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்க முடியாமல் வார்த்தையாகவே இருக்கிறதோ, அந்த வார்த்தை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அது பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்கிற ஒரு காலங்களுக்குள்ள அந்த வார்த்தை வருகிறதை நீங்கள் காண்பீர்கள். உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். அடுத்ததை நம்ம பார்க்கும்போது திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே? ஒருவேளை அந்த வார்த்தை விதைக்கப்பட்டு அது ஒருவேளை மரமாய் நிற்குது, ஆனா இன்னும் அது வளரலாம் செஞ்சிருச்சு, ஆனா இன்னும் அதுல நான் கனிகளை பார்க்கலையே அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். அப்படி ஒருவேளை அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல நீங்க இருப்பீங்கன்னாலும் ஆண்டவர் சொல்றாரு, இன்று முதல் அதுல நீங்க என்ன செய்ய போறீங்க, கனிகளை காண போகிறீர்கள். அப்போ ஒருவேளை விதையா இருந்தாலும் சரி, அது மரமா வளர்ந்து கனி கொடுக்காம இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அந்த நிலைமையில இருந்தா கூட ஆண்டவர் சொல்றாரு, இன்று முதல் அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறாராம். அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற தொடங்குகிறதை இனி உங்க வாழ்க்கையில நிச்சயமா காண்பீர்கள். ஏன்னா என்னாகமம் 24:1 சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறபடியினாலே நம்மை ஆசீர்வதிப்பது மாத்திரம்தான் அவருக்கு பிரியம். அதனால தான் கிறிஸ்து தன் மேல அவ்வளவு சாபங்களையும் சுமந்து கொண்டார். அதனாலதான் கலாத்தியர் 3:13 பார்க்கிறோம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்போ இன்றைக்கு சாபங்கள் எல்லாத்தையும் அவர் சுமந்துட்டார்னா இன்றைக்கு ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளதான் நம்மை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். அடுத்ததா யோபு 42:2 பார்க்கிறோம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அப்ப அவர் நம்மை குறித்து என்ன செய்ய நினைச்சிருக்கிறார்னா, நம்மை ஆசீர்வதிக்க இன்றைக்கு நினைத்து விட்டார். ஏற்கனவே கிறிஸ்துவின் மூலமாய் அவர் அத்தனை ஆசீர்வாதங்களையும் எபேசியர் 1:3 நம்ம பார்க்கிறோம். ஆவிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இத்தனை பெரிய ஸ்லாக்கியம் பெற்ற ஜனங்களான நமக்கு அவர் என்ன சொல்லுகிறார், இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். இப்போ ஒருவேளை இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக தேவன் இடைப்படுகிறதை நான் காண்கிறேன். யாரெல்லாம் அப்படி சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, இப்படியெல்லாம் எத்தனை வாக்குத்தத்தம் இருக்கு, ஆனாலும் கூட என் வாழ்க்கையில ஒன்று கூட இன்னும் நிறைவேறாமல் இப்படி கால தாமதமாகி கொண்டே இருக்கிறதே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். அந்த ஒரு வசனத்துல நம்ம பார்க்கிறோம், தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்று சொன்னபடி உங்க அப்பாயிண்டட் டைம் வந்துருச்சுன்னு சொல்லி கிறிஸ்துவுக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். அடுத்ததா என்னாகமம் 23:19-20 பார்க்கிறோம், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது.
இது பிழையாம் சொல்லுகிற வார்த்தையா இருக்கிறது. அவர் பொய் சொல்ல முடியாது. அவர் மனம் மாற மாட்டாரு. இன்னைக்கு அவர் நம்மள ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஏற்கனவே உன்னதங்களிலே ஆவிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. நிச்சயம் நம்ம வாழ்க்கையில இனி ஆசீர்வாதங்களை மாத்திரமே நம்ம பார்ப்போம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் ஆசீர்வதிக்கிறாரா, அதை யாரும் திருப்ப முடியாது. எந்த மனிதர்களும் திருப்ப முடியாது. எந்த சத்துருவும் இனி திருப்ப முடியாது. அவர் செய்ய நினைத்ததை யாரும் தடுக்க முடியாது. இனிமே யாரும் உங்க ஆசீர்வாதங்களை தடுக்க முடியாது. ஏன்னா அவர் ஆசீர்வதிக்கிறார். அடுத்ததா சங்கீதம் 33, 9, 11, 12 வசனங்கள்ல பார்க்கிறோம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. அப்ப இந்த வார்த்தையை தான் சொல்லுது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்லிட்டாரு, இன்றிலிருந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் நான் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்கிறாருன்னா, அவர் சொல்லிட்டாரு. அவர் சொன்னார்னா அதை செஞ்சு முடிச்சிட்டாருன்னு அர்த்தம். இன்னையில இருந்து நிச்சயமா என் தேவன் என்னை ஆசீர்வதிக்க தொடங்கி விட்டார். ஏற்கனவே நீ ஆசீர்வதித்திருக்கிற அத்தனையும் நான் சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி நீங்க விசுவாசிப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் தாமதமான எல்லா ஆசீர்வாதங்களையும் இனி வரப்போகிற நாட்கள்ல நீங்க நிச்சயமாய் சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். அவருடைய ஆலோசனையும் அவருடைய இருதயத்தின் நினைவு தான் தலைமுறை தலைமுறையா நிற்குமா. அப்போ இன்றைக்கு அவருடைய இருதயத்தின் நினைவு என்ன? நம்ம ஆசீர்வதிக்கிறது தான் அவருடைய இருதயத்தின் நினைவா இருக்கிறது. அது தலைமுறை தலைமுறையா இருக்கும். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில மாத்திரம் இல்ல, உங்க சந்ததிகளுடைய சந்ததிகளும் நிச்சயமா நீங்க ஆசீர்வாதமா தான் இருப்பீங்க. அதுதான் அவருக்கு பிரியமா இருக்கிறது. ஏன்னா அவரை தெய்வமாக கொண்டிருக்கிறோம். அவரை நமக்கு சுதந்திரமாக கொண்ட ஜனமாய் இருக்கிறோம். நம்ம யாரு? பாக்கியம் உள்ளவர்கள். அப்போ இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிற ஒரு வார்த்தை, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இதை எவ்வளோ தூரத்துக்கு நீங்க விசுவாசிச்சு இதை உங்களுக்காக நீங்க எடுத்துக்கொள்றீங்களா அவ்வளோ தூரம் இனி வருகிற நாட்கள்ல நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை காண்பீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனை, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட வார்த்தையின்படி இன்று முதல் ஆண்டவரே அப்பா உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த அப்பாயிண்டட் டைம் ஆண்டவரே உடைய பிள்ளைகளாக எங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீர் கொண்டு வந்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படி அப்பா உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செயல்படுகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.